வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சதிகாரர்களின் சூழ்ச்சிகளை முறியடிக்கும் என் கேடயமே இயேசுவே, உமக்கு ஆராதனை. ஆபத்துகளில் இருந்து எங்களை அதிசயமாய் தப்புவிக்கும் எங்கள் மீட்பரே, உமக்கு நன்றி. தீமையின் அம்புகளை தகர்த்தெறியும் திரு சிலுவையின் காவலரே, புனித அந்தோணியாரே, உமக்கு எதிராக மனிதர்கள் தீட்டிய சதி திட்டங்களை இறை வல்லமையால் தவிடு பொடியாக்கிய உமது மகிமைக்காக இறைவனை போற்றுகிறோம். உமது தூய கரங்களால் சிலுவை அடையாளம் வரைந்த போதெல்லாம் கொடிய விஷமும் அமுதமாய் மாறியதே. இன்று சோதனைகளாலும் எதிரிகளின் தந்திரங்களாலும் சோர்ந்து போயிருக்கும் எங்களுக்கு உமது வல்லமையுள்ள பரிந்துரை ஒன்றே தஞ்சமாக இருக்கிறது. புதுமைகளின் புனிதரே, உமக்கு எங்களது ஸ்துதிகளும் புகழும் என்றென்று முறித்தாகுக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோணியாரின் இந்த அருள் பொழியும் 8ஆம் நாள் நவநாள் ஜெபத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக, ஏன் சில நேரங்களில் பல ஆண்டுகளாக என் வேண்டுதல்கள் எப்போது நிறைவேறும், என் வாழ்வின் மூடிய கதவுகள் எப்போது திறக்கும் என்று விடை தெரியாமல் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். வெளிநாட்டு வேலை, சொந்த வீடு, நிலம், நீதிமன்ற வழக்குகள், திருமண தடை அல்லது குடும்பத்தில் நிலவும் சண்டைகள் என எதுவாக இருந்தாலும் இன்று உங்களை நோக்கி வரும் தடைகளை உடைக்க இந்த நவநாள் ஜெபத்தில் பக்தியோடு ஜெபிப்போம். ஆண்டவரின் மாறாத வாக்குறுதி, நம்பிக்கையோடு கேட்டால் நாம் நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நவநாள் நாட்களில் நாம் முழு நம்பிக்கையோடு ஜெபிப்போம். மனிதர்கள் நமக்கு எதிராக வழிகளை அடைத்தாலும் கடவுள் நமக்காக ஒரு புதிய வாசலை திறப்பார். நம்முடைய பல ஆண்டுகால ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஆசீர்வதித்து இழந்த நம்பிக்கையை மீண்டும் மலர செய்ய நம் புனித அந்தோணியார் இயேசுவின் திரு முன்னே நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு இந்த தியானத்தில் இணைவோம். நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் இறைவனுடைய பாதுகாப்பு இருந்தால் அதை எப்படி முறியடிக்கலாம் என்பதற்கு இந்த வரலாற்று உண்மை சம்பவம் ஒரு உன்னத சான்று. புனித அந்தோணியார் வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த புதுமைகளை கண்டும் அவரது அனல் பறக்கும் மறையுரை கண்டும் எண்ணற்ற பாவிகள் மனம் மாறினார்கள். அதே வேளையில் தவறான போதனைகளை பரப்பிக் கொண்டிருந்த பதிதர்கள் எனப்படும் வஞ்சகர்களின் போலித்தனங்களை அந்தோணியார் தன் இறை வார்த்தை என்னும் சம்மட்டியால் அடித்து நொறுக்கினார். இதனால் ஆத்திரமடைந்த பதிதர்கள், இப்படியே போனால் நம்முடைய போலி வேதம் அழிந்துவிடும், அந்தோணியார் எல்லோரையும் தன் பக்கம் ஏற்கிறாரே என்று பொறாமை கொண்டு அவரை உலகை விட்டு அழிக்க ஒரு நயவஞ்சக திட்டம் தீட்டினர். ஒரு நாள் அவர்கள் அந்தோணியாரை மிகவும் அன்பாக தங்கள் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தார்கள். பார்வைக்கு மிகவும் கவர்ச்சியாக, வெளி தோற்றத்திற்கு மிகவும் சுவையாக தயாரிக்கப்பட்டிருந்த அந்த உணவின் உள்ளே அவர்கள் கொடூரமான உயிரை கொல்லும் விஷத்தை கலந்திருந்தார்கள். ஆனால் நம் புனித அந்தோணியார் மனிதர்களின் உள்ளங்களை ஊடுருவி பார்க்கும் தூய ஆவியின் கொடைகளை பெற்றவர் அல்லவா? சதிகாரர்கள்
தன்னை வஞ்சகமாக கொல்வதற்காகத்தான் இந்த விஷ உணவை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர் தன் ஞானத்தினால் உடனே அறிந்து கொண்டார். ஆனால் அவர்களின் சதியை முறியடித்து இறைவனின் மகிமையை அங்கே வெளிப்படுத்த அவர் விரும்பினார். அந்தோணியார் அந்த உணவின் மீது பக்தி உருக்கத்தோடு தன் கரங்களால் திரு சிலுவை அடையாளம் வரைந்து ஆண்டவரிடம் வேண்டினார். பாலைவனத்திலே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து 5000க்கும் மேற்பட்ட மக்களின் பசியை தீர்த்த என் ஆண்டவரே, இந்த உணவையும் உமது மகிமையின் பொருட்டு தூய உணவாக மாற்றும் என்று ஜெபித்துவிட்டு அதை சாப்பிடத் தொடங்கினார். அவர் விஷ உணவை சாப்பிட சாப்பிட பதிதர்கள் வஞ்சக புன்னகையோடு, இதோ இப்போது மயங்கி விழுவார், இன்னும் சில நிமிடங்களில் இறந்து விடுவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மனிதர்கள் நினைப்பது ஒன்று, இறைவன் நடத்துவது வேறல்லவா? தேவவர பிரசாதத்தின் மூலமாக அந்த கொடிய விஷ உணவு அந்தோணியாருக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்யவில்லை. அவர் எவ்வித பாதிப்புமின்றி முழு ஆரோக்கியத்தோடு உயிர் பிழைத்த இந்த மாபெரும் அதிசயத்தை கண்டு சதிகாரர்கள் நடுங்கி போனார்கள். இறைவனின் வல்லமையை மக்கள் எல்லாரும் உணர்ந்து கொண்டார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த அற்புத சம்பவத்தின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், நமக்கு எதிராக மனிதர்கள் என்னதான் சதிகளும் பொறாமைகளும் தடைகளும் வஞ்சகமாக செய்தாலும், நாம் சிலுவையின் வல்லமையையும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையையும் பற்றி கொள்ளும் போது எந்த ஒரு தீமையும் நம்மை அணுக முடியாது. ஆகவே நாமும் நம்முடைய தடைப்பட்ட காரியங்கள், நீதிமன்ற வழக்குகள், மனிதர்களால் ஏற்படும் எதிர்ப்புகள் யாவற்றையும் குறித்து பயப்படாமல் முழு நம்பிக்கையோடு புனித அந்தோணியாரின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். விஷத்தையே அமுதமாய் மாற்றிய நம் புனிதர் நம் வாழ்வில் இருக்கும் எத்தகைய கசப்பான சூழ்நிலைகளையும் ஆசீர்வாதமாக மாற்றி புதியதொரு தொடக்கத்தை தந்தருள்வார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். உங்களுடைய நீண்ட கால வேண்டுதல்கள், தேவைகள் மற்றும் மன விருப்பங்கள் யாவற்றையும் நினைத்து முழு விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமாயிருக்கும் இறைவா, விவிலியத்தில் நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன் என்று நீர் கொடுத்த வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதுமைகளின் புனிதரே, புனித அந்தோணியாரே, இதோ பல மாதங்களாக தடைப்பட்டு கிடக்கும் எங்கள் காரியங்களை உமது பாதத்தில் வைக்கின்றோம். இனி என் வாழ்வில் வழியே இல்லை என்று நாங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம் நீர் கூறிய வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம். நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். ஆம், புனித அந்தோணியாரே, உமது மாபெரும் பரிந்துரையால் எங்கள் வாழ்வில் மூடியிருக்கும் நன்மைகளின் கதவுகள், ஆசீர்வாதத்தின் வாசல்கள் அனைத்தும் இயேசுவின் திரு நாமத்தினால் இப்போது திறக்கப்படுவதாக. எங்கள் தேவைகளை அறிந்த தேவனே, திரு விவிலியத்தில் நீர் நினைப்பது கைகூடும், உன் வழிகள் ஒளிமயமாகும் என்று எழுதியுள்ளவாறு எங்கள் வாழ்வின் வாழ்வாதார திட்டங்களை ஆசீர்வதித்தருளும். வெளிநாட்டு வேலைக்காகவும், விசா அனுமதிக்காகவும், பயண வாய்ப்புகளுக்காகவும் நீண்ட நாட்களாக காத்திருக்கும் பிள்ளைகளின்
தடைகளை நீக்கியருளும். சொந்த வீடு, நிலம், கட்டிடம் தொடர்பான நியாயமான ஆசைகள், கடன்கள் இல்லாதபடி நிறைவேற செய்தருளும். நீதிமன்ற வழக்குகளினாலும் சிக்கல்களினாலும் மனிதர்களின் அநீதிகளாலும் தவிப்போருக்கு திருப்பாடல் 34 அதிகாரம் 17 இறை வார்த்தையின்படி நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்ணி நின்றும் விடுவிக்கின்றார் என்ற வாக்குறுதி பலிக்கட்டும். வஞ்சகர்கள் தீட்டிய விஷ உணவையே முறியடித்த உமது சிலுவை வல்லமையால் நீதிமன்ற வழக்குகள் யாவற்றிலும் எங்களுக்கு சாதகமான நல்ல தெய்வீக தீர்ப்பு கிடைக்க புனித அந்தோணியாரை பரிந்து பேசும். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ. அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். என்றுரைத்த ஆண்டவரின் நல்வழியில் எங்கள் குடும்பங்களை நடத்தும். குடும்பங்களில் பிரிந்து கிடக்கும் உறவுகள், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடையே உள்ள பகை சுவர்கள் தகர்ந்து உறவுகள் மீண்டும் இணையட்டும். சமாதான குலைவுகள் நீங்கி இல்லங்களில் சந்தோஷம் பெருகட்டும். திருமணம், வேலை, தொழில் மற்றும் வியாபாரத்தில் பல ஆண்டுகளாக மனதில் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைக்க செய்யும். திருமண வயதை கடந்தும் பல தடைகளால் திருமணம் தள்ளி போகும் இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு பொருத்தமான நல்ல வாழ்க்கை துணையை விரைவில் அமைத்து தந்தருளும். வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதியான நல்ல வேலைகளை தந்து பொருளாதார பாதைகளை திறந்தருளும். ஞானத்தின் ஊற்றே இயேசுவே, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்ற இறை வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தெய்வீக ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் தந்தருளும். தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும், உயர் படிப்பு இலக்குகளை நோக்கி ஓடும் இளைஞர்களும் தேவையற்ற பயங்கள், மறதி, கவன சிதறல் ஆகியவற்றிலிருந்து விடுபட செய்யும். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற விசுவாசத்தோடு படித்து நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற செய்தருளும். புனித அந்தோணியாரே, அன்று பதிதர்கள் உமக்கெதிராக வைத்த விஷத்தையே சிலுவையின் வல்லமையால் முறியடித்தீரே. இன்று எங்கள் முன்னேற்றத்திற்கு எதிராக அழகையும் மனிதர்களும் வைத்துள்ள சதி, கண் திருஷ்டி, பொறாமை, தடைகள் என்னும் அத்தனை விஷங்களையும் உமது பரிந்துரை பலத்தால் முறியடித்தருளும். இறைவன் சித்தத்தின்படி நல்ல திட்டங்கள் நிறைவேறி எங்களது இழந்த நம்பிக்கைகள் மீண்டும் மலரட்டும். உமது நித்திய ஆசீரால் எங்களை நிரப்பியருளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனிதரை நோக்கி ஜெபம். கற்பில் உத்தமமான லீலி என்கிற புஷ்பமுமாய் அற்றியம் உள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே, புனிதத்துவத்தின் ஒளி விடுகிற நட்சத்திரமே, ஆசார முறைமைகளின் சோடினையே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே, காமாந்தகரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே, தேவரீருடைய திருக்கரங்களிலே சர்வேஷ்டனுடைய சுதனானவரை தாங்குகிறவராய், தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய், பச்சாதாபத்தின் சீவியருமான சுவாலையுமாய், தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவியானவர்களை தேவபட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற
விருப்பமுள்ள வேத சாட்சியே, திவ்யமான தீர்க்க தரிசனரே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வர பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் சர்வேஷ்டனானவர் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பட்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். நவநாள் ஜெபம். கற்பில் மேன்மையான லீலி என்ற மலரின் அடையாளமான தூய அந்தோணியாரே, எளிமையின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, தூய்மையின் எடுத்துக்காட்டே, தூய தன்மையின் ஒளிரும் தாரகையே, ஆசார முறைமைகளின் சோடினையே, பரத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, திரு அருள்மறை உரையாளரே, காமாந்தகரை அடக்குபவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, துயருற்றோருக்கு ஆறுதல் தருபவரே, உன் திருக்கரங்களில் இறைவனின் திருமகனை ஏந்துகிறவருமாய், தேவ நேசத்தால் எரியும் அனலுமாய், பச்சாதாபத்தின் சீவிய சுவாலையாய், உம் பிரசங்கத்தால் பாவிகளை தேவ பயத்தின் நெருப்பினால் பற்றி எரித்தவரே, வேத சாட்சியாக விரும்பியவரே, தூய தீர்க்க தரிசியே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை வருவிக்கிறவரே, எளிய பாவிகளாகிய நாங்கள் உம் அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடத்தியருளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாகும் அருளையும் ஞானமுள்ள தியாகத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற அன்பினால் எங்களை கொளுத்து எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகவும் தாழ்ச்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. தயை மிகுந்த இறைவா, உம் பிரிய அடியாரான தூய அந்தோணியாரை போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உமது அண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே இப்போ உலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்க செய்வீர். உலக நாட்டங்களிலாவது, செல்வம் பெருமை வெகுமானத்தின் பேரிலாவது, உடல் இன்பங்களின் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுவதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும். சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள் தாரும். அனுகூலமடைய ஜெபம். ஓ தூய்மையின் வெண்ணிற லீலி மலரே, உன்னத ஏழ்மையின் முன்மாதிரிகையே, மெய் தாழ்ச்சியின் கண்ணாடியே, தூய்மையின் ஒளிவிடும் விண்மீனே, ஓ மகிமை மிகுந்த புனித அந்தோணியாரே, உமது கரங்களில் திருபாலன் எழுந்தருளும் தனி பேற்றினை பெற்று அகமகிழ்ந்தீரே. அதனை போல் உமது வல்லமை மிகும் ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற வேண்டும் என உம்மை மன்றாடுகிறேன். இறைவனிடம் இருந்து நீர் அடைந்த வரங்களில் புதுமை செய்யும் வரமே சிறப்பாக உம்மிடம் சுடர் விடுகின்றது. தேவரீர் என் மீது கருணை கொண்டு எனக்கு தேவையான இந்த வேண்டுதலை கேட்டு உதவி செய்ய வாரும். அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். தீய ஆசைகள் பற்றுதல்களை எல்லாம் என் இதயத்திலிருந்து நீக்கி அதனை தூய்மைப்படுத்தி அருளும். என் பாவங்களுக்காக நான் மனம் வருந்தவும் இறைவனையும் பிறரையும் நேசித்து வரவும் தேவையான வரத்தை அருளும். ஆண்டவரே, உண்மையுடன் ஜீவித்து மறுமையில் என்றென்றும் உம்முடன் அவரை தரிசித்து போற்றி புகழ கடவேனாக.
ஆமீன். புனிதரின் அழியா நாவுக்கு ஜெபம். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, நீர் உமது நாவால் எப்போதும் இறைவனை ஸ்துதித்ததுமன்றி எப்போதும் ஸ்துதிக்கப்படவும் செய்தீரே. நான் உமது புண்ணியங்களை எல்லாம் கண்டு பாவிப்பதும் அல்லாமல் விசேஷமாய் எந்த பாவத்தினாலும் என் நாவை கரைப்படுத்தாமலும் உம்மை போல் அதை கொண்டு எப்போதும் இறைவனை ஸ்துதித்தும் ஸ்துதிக்க செய்தும் வருவேன் என்று உமக்கு வாக்களிக்கிறேன். நான் என் நாவால் கட்டிக்கொண்டதும் கட்டிக்கொள்ள செய்ததுமான எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பையும் இனி எப்போதைக்கும் இறைவனை ஸ்துதிக்கவும் பிறருக்கு நன்மாதிரி கொடுக்கவும் மாத்திரம் நாவை உதவி கொள்ளும் வரத்தையும் உமது கரங்களில் ஏந்தி இருக்கிற தேவபாலனை மன்றாடி அடைந்தருளும்படி உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். புனித அந்தோணியார் உதவியினை அடைய வல்லமை மிகும் ஜெபம். புனிதர்களுள் பெரும் தகைமையும் பேரன்பும் கொண்ட புனித அந்தோணியாரே, நீர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது உம்மிடம் விளங்கிய தேவ அன்பு, பிறர் அன்பு புண்ணியங்கள் பிறருக்கு தரப்படாத புதுமை செய்யும் வரத்தை தந்தன. உமது வாயின் சொல்லிற்கு புதுமைகள் காத்திருந்தன. துயருருவோர் வேண்டியதும் அவர்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி நலம் புரிந்தீர். இக்கட்டு இடைஞ்சல்களின் போது உம்மிடம் வேண்டியவர் எவரும் பயனடையாது போனதே இல்லை. பிணியாளரின் பிணிகளை போக்கினீர். காணாமல் போனவைகளை கண்டடைய செய்துள்ளீர். துன்பத் துயர வேளையில் உம்மை அழைத்த போது உதவி புரிந்திட விரைந்தீர். இறந்தோருக்கு உயிரளித்தீர். இத்தகைய அருளாளரான மீது நம்பிக்கையோடு முழந்தாட்படியிட்டு இறந்து மன்றாடி கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால் அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, இதோ மிகவும் வேதனையோடு உமது பாதத்தில் வைத்த மன்றாட்டை உம் கரங்களில் வீற்றிருக்கும் திரு பாலகனின் செவிகளில் எனக்காக உரைத்தருளும். உமது பரிந்துரையால் எனது மன்றாட்டு நிறைவேறும் என்று நான் முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். இந்நிலையில் என்றும் நான் உமக்கு நன்றி உள்ளவனாய் வாழ அருள் தாரும். ஆமீன். திரு பாலனால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரை, எனது மன்றாட்டிற்கு செவிசாய் தருளும். சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிக்க புனித அந்தோணியாரே, எனது மன்றாட்டிற்கு செவிசாய் தருளும். உம்மை வேண்டுவோர் மீது அதிக அக்கறை காட்டும் புனித அந்தோணியாரே, எனது மன்றாட்டை எனக்கு பெற்று தந்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித அந்தோணியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவத்தாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டுமென்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய புனிதத்தனமுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பெரு பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பில் தூய்மையின் லீலியாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிநேகத்தால் சாந்தி வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வர பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளுக்கு பேசும் வரம் அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல சற்பனைகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடி பெருங்காற்றுகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை கொள்ளை நோய்களினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக
பதுவை பதியரான புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஸ்துதியரும் முத்தி பேறு பெற்றவருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோணியாரின் இந்த 8ஆம் நாள் நவநாள் ஜெபத்தின் வழியாக உங்களது நீண்ட கால கண்ணீரும் ஏக்கங்களும் விண்ணகத்தை எட்டி இருக்கின்றன. எதிரிகளின் கொடிய விஷத்தையே மாற்றி மகிமை அடைந்த புனித அந்தோணியார் உங்கள் வாழ்வில் இருக்கும் அத்தனை தடைகளையும் சிக்கல்களையும் உடைத்தெறிவார். எனவே என் காரியம் இன்னும் தள்ளி போகிறதே என்று இனி யாரும் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் சொந்த வீட்டின் கனவுகள், திருமண ஆசீர்வாதம், வேலை எதிர்பார்ப்புகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகளுக்கு மிக விரைவில் ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. புதிய நம்பிக்கையோடும் தெய்வீக சமாதானத்தோடும் உங்கள் அன்றாட கடமைகளை தொடருங்கள். புனித அந்தோணியாரின் ஆசீரும் இறைவனின் அளவற்ற கிருபையும் உங்கள் அனைவரோடும் என்றும் தங்கியிருப்பதாக. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.